ஒரு பாதம் நான் பணிதி வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே வருகை நல் வரவாகும் தவமுனியே வருகை நல் வரவாகும் தவமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே ஒரு பாதம் நான் பணிதி வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே தலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே கற்றகினை காவியத்தில் உண்மை காணும் பாகியமதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே ஒரு பாதம் வாணி கலைவாணி மகன் நாரதரே மகன் நாரதரே மகன் நாரதரே அனைவருக்கும் எல்லா சிதற வேண்டும் சுவாமி. வாழ்க பெண்மக்களை வளர்க. தமிழர் வரமும் மண்ணும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்க்கை இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகளந்த முத்தமிழ் மேற்பாடி நாங்களும் அவைக்கு சாற்றி நாடினார். தீங்கின்றி நாடலாம் நீங்கள் மும்மாறி மீது ஓங்கு பர்சனல் ஊடு கேடுகள் பூங்கு வழிபதில் பொறிவென்று கண்பெடுப்பு தேங்காதை வைக்கிறது சேர்த்தமுறை பற்றி வாழ்க குறுநிலைக்கும் பல்லெழுபது வசுக்கள் நீங்காத செல்லும் இருக்கு நீங்காத செல்லும் இருக்கு நீங்காத செல்லும் இருக்கு அடியார்கள் வாழு அறகணக்கர் வாழு சடகம் என்ற நூல் வாழு கரை சூழ்ந்த மனதுக்கு வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இந்த வாழ்த்து இசை முறைப்படி என சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தார். மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மாதவர் முழுது வந்து மகிழ்வாரம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா சங்கரனின் மகனாம் சங்கரனின் நசிப சங்கரனின் மகனாம் செங்கலில் வேலவனி திருவருளாகனி செங்கலில் திருவருளாகினவே மங்களமாகவே வாழ்வாயம்மா மாதவர் உள்ளது மகிழ்வாரம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா நீ வாழ்க குலமாக விருநோம்பி வேளாண்மை செய்தல் பெற்றுக்கொண்டால் வெல்லுவர் காரணம் இல்லது எங்கம்மா எந்திரிச்சு போறீங்க இனிமே தான் கதையே ஆரம்பிக்குது பாட்டு மட்டும் அந்த பாட்டை வீட்டுக்கு கிளம்புற மாதிரில இருக்கு அந்த பாட்டை பாடு இந்த பாட்டை பாடு நீங்க அந்த அப்பத்தாவை எழுப்பி விடுங்க அவங்க பகுமானத்தை பாருங்க ரங்கநாதர் பள்ளிக்கூட்டம் அவங்கதான் அன்மை எல்லாம் எழுந்து உட்காருங்க இனிமேதான் கருத்துக்களே பேச போறான் உட்காருங்க போகலாம் அதாவது முருகனுக்கு வள்ளிக்கு அதாவது மாலை மாத்திரை அதாவது திருமணம் நடக்கிற காட்சியை பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் அது ஒன்று அடுத்தது வாழ்க்கையை சுபிட்சமாக அமையும் அதுக்கு மேல உங்க சௌரியம் நீங்க இருந்து பார்த்தாலும் சரி சுபீட்சமாக இருக்கணும்னா உட்கார்ந்து பாருங்க இல்லைனாக்கா இந்த உட்காருங்க எல்லாம் படுத்து தூங்குறது ஒரு நாள் ஆமா ஆக இருந்த பதிலும் ஆக நல்லாரை காண்பதும் நன்று நலன் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் ஒன்று நல்லார் குரங்கள் உரைப்பதும் ஒன்று அவரோடு இணங்கி இருப்பதும் ஒன்று பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு இருக்காங்க எதுக்காக நான் சொன்னேன்னா பசித்திரு அப்படின்னாக்க என்ன என்ன பசி அறிவு பசியோட இருக்கணுமா தனித்திருனா தனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கணுமா விழித்திருனா சுதாரிப்பா இருக்கணுமா சுதாரிப்பா இருக்கணும் ஆக இந்த மூன்று வார்த்தைகளையும் முதல் எழுத்தை எடுத்தோம்னா என்ன வரும் பதவி அப்படிங்கிறது வந்துரும் சுவாமி பதவி வந்ததா என்ன வேணும் பதவி இருந்தா என்ன வேணும் பணிவு வேணும் இல்ல பணிவுன்னு ஒண்ணு இருந்தா தான் பதவியே வரும் அது இருக்கட்டுமா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னாக்கா ஓட்டு போறத பத்தி பேசுவீங்க
ஓட்டு போறது அதை பத்தி பேசவே இல்லையே. இல்லவா ஒரு நல்ல தலைவர் இந்த மாதிரி அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஊருக்குள்ள ஒரு நல்ல மனுஷனா இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறவங்கள ஒரு தலைவரா தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல ஊருக்குள்ள ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்குறவங்களுக்கு ஒரு தலைவர்ன்ற பதவியை கொடுத்து உட்கார வைப்பாங்க. மக்களுக்கு யாரு என்ன நல்லது செய்யறாங்களோ அவங்களதான் தெரியும். இப்ப என்ன பண்ணுவாங்க, நல்ல மனுஷன்பா அவரெல்லாம் பதவிக்கு வந்தாருன்னா 4 பேருக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம தலைவரா பதவி கொடுத்து உட்கார வைப்போம். சரி, அவர் மாதிரி பணிவுன்னு ஒண்ணு இருந்தாத்தான் பதவிங்கிறது நமக்கு வரும். ஆனா அந்த பதவி வந்த உடனே பணிவுங்கிறது குறைஞ்சிடக்கூடாது. அந்த பணிவு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட சேர்ந்து கொஞ்சம் துணிவும் இருந்தா செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் விரைவா செயல்படுத்தணும். நீங்க எவ்வளவு பெரிய மனதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனதா இருந்தாலும் மக்களுக்கு அடிபணியணும். கண்டிப்பா கண்டிப்பா மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதற்கு தகுந்தார் போல நாட்டை எவன் செயல்படுத்துறானோ அவர்தான் சிறந்த மன்னன். ஆக அதே ஒரு எதிராளி அடிக்க வர்றான் அப்படின்னாக்கா அவன் காலையா கும்பிட்டு விழுவ முடியும். எப்படிங்க? அது எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் மக்களுக்கு அடிபணியணும், அதாவது பணிவா இருக்கணும். ஆமா. அதே ஒரு எதிராளி வந்தோம்னா என்ன பண்றோம்? எதிரி வந்தா என்ன பண்ணுவாங்க? துணிஞ்சு நிக்கணும். அப்ப பணிவு இருந்தாலும் கொஞ்சம் துணிவும் வேணுமா இல்லையா? 24,000 ஒருத்தர் 63 நாயன்மார்கள்ல எதிரியே வந்தாலும் போய் காலில் விழுகலாமா அப்படின்னு கேட்டீங்களே. சரி, அப்புறம் பேசுவான், அவங்களுக்கு வேலை இருக்கு. அப்படியா? அப்படிங்கிறப்ப கதையின் முறைப்படி வந்திருக்கும் நாடு சொல் போதே நாடுமலை நாடு என்பார் பூமி. அப்படியா? கண்ணமலை எந்த முகமாதே, கண்ணமலை எந்த முகமாதே, தாய் தந்தை பெயர் சொல் போதே, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் தந்தை மகிழி என்பார் சுவாமி. அதாவது தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நடந்தது யாரு? ஏன்னா பாருங்க, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. ஜமதகினி முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி நம்மாவுக்கு ஆற்றங்கரைக்கு போய் பச்சை மணல்ல பானை செஞ்சு அதுல போய் தண்ணி எடுத்து கொண்டு வருவாங்களா கணவருடைய சிவ பூஜைக்காக. பச்சை மணல்ல யாருனாலையாவது பானையை செய்ய முடியுமா சுவாமி? பானையை செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் அதுல தண்ணி எடுத்தோம்னாக்க மீண்டும் கரைஞ்சுதானே போகும். கரைஞ்சுதான் போகும். ஆனா அந்த ஆத்தா வீட்டுல ஓடுறதே இருக்குவாரு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிட்டு லவக்குன்னு அப்படியே ஓடி தெரியாம ஓடிடுறா, தெரியாம போறா. சரி, ஆமா. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா எப்போதும் போல ஆற்றங்கரைக்கு போறாங்க. பச்சை மணல்ல பானை செஞ்சு ஆத்துக்குள்ள போய் தண்ணி எடுக்க போறாரு. அப்படி தண்ணி எடுக்க போகும் பொழுது பாருங்க, அந்த தண்ணியினுடைய நிழல்ல கந்தர்வனாகப்பட்டவன் போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது அந்த நிழல் அந்த தண்ணியில தெரியுது, அந்த பிம்பத்துல தெரியுது. அந்த தண்ணீருடைய நிழல்ல பார்த்த உடனே இந்த அம்மா என்ன நினைச்சாங்களா, இப்படியும் ஒரு ஆண்மகனா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. வார்த்தையா கூட நம்ம சொல்லலையா, மனசுக்குள்ள நினைச்ச உடனே அந்த பானை தண்ணி செய்ய கொண்டு போனாங்க பத்தியில தண்ணி எடுக்க. அந்த பானையாகப்பட்டது தண்ணியோட தண்ணியாக கரைச்சு போயிருச்சு. திரும்ப கரைக்கு வர்றாங்க, கரைக்கு வந்து பானையை செய்யறாங்க. அந்த அம்மா செய்ய முடியல, ஏன்னா பச்சை மணல்ல யாராலையும் பானையை செய்ய முடியாது. ஆனா அந்த அம்மா செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய கற்பின் தன்மையால அந்த அம்மா பச்சை மணல்ல பானை செஞ்சாங்க. ஆனா நிழல்ல இன்னொரு ஆண்மகனை மனசுக்குள்ள நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த சமயமே அந்த அம்மாவுடைய கற்பு போயிருச்சா, அதனால பானை செய்ய வரலையா. அப்ப என்ன பண்றாங்க, கணவன் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு, தலை குனிஞ்சு நிக்கிறார். அப்ப ஜமதகினி முனிவர் ஞான திருஷ்டில நடந்ததை உணர்ந்துட்டார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப தன்னுடைய பிள்ளைகளான 4 பேரை கூப்பிடுறாரு. அப்பா, உன் தாயினுடைய கற்பு போயிருச்சு, உன் தாயினுடைய தலையை வெட்டி எடுக்கடா அப்படிங்கிறார். 3 பேர் ஒத்துக்கல, ஆனா ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கிட்டேன். சரி நான் செய்யறேன். பரசுராமன் என்று சொல்லக்கூட பிறக்கும் பொழுதே கோடாலியோடு பிறந்தவன். என்ன பண்றார், பரசு என்றால் கோடாலி என்று பொருள். அப்ப பரசுராமன் என்ன பண்றாரு, அம்மாவை விரட்டிக்கிட்டு போறாரு வெட்டலாம்னு. ஒரு ஏகாலி பெண்ணுடைய வீட்டுல போய் அந்த அம்மா அடைக்கலம் புகுறாங்க. ஏகாலினா சலவை தொழிலாளின்னு அர்த்தம். அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் அடைக்கலம் புகுங்கிறார். அப்ப அந்த ஏகாலி பெண் தடுக்கிறாங்க, உள்ள போக விடாம. அப்படி தடுக்கும் பொழுது வேற வழி இல்லாமல் பரசுராமன் அந்த ஏகாலி பெண்ணுடைய தலையை முதல்ல வெட்டி போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறாரு, அம்மாவை இழுத்துக்கிட்டு வர்றாரு. இழுத்துக்கிட்டு வந்து அம்மாவுடைய தலையை வெட்டி போட்டார். 2 பேரையும் வெட்டியாச்சு. நேரம் அப்பா கிட்ட போறாரு. அப்பா கிட்ட போய் என்ன சொல்றாரு, அப்பா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நீங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். அம்மா பெத்த தாயா இருந்தாலும் வெட்டுன்னு சொன்னீங்க, நான் வெட்டிட்டேன். ஆனா மீண்டும் என்னுடைய தாய் எனக்கு உயிரோட வேணும்னு கேக்குறாரு.
போன உயிர் திரும்பி வருமா? எப்படி வரும்? வராது. ஆனா ஜமதகினி முனிவர் என்ன பண்ணாரா, நான் சொன்ன வார்த்தையை கேட்ட புள்ள நீ, அதனால நீ கேட்கறத நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை கொடுத்து மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை சொல்லி தலையை ஒட்டி மந்திரத்தை சொல்லி தண்ணியை தொளிப்பா, உன் அம்மா மீண்டும் உயிரோட வந்துருவாங்கன்றார். என்ன பண்ற, வேகமா போறாரு. போய் பார்த்தா ஏகாலி பெண்ணுடைய தலை வெட்டுப்பட்டு கிடந்துச்சு இல்லையா? அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, தன் தாய்க்கு பாதுகாப்பு கொடுக்க போய்த்தானே அந்த அம்மாவை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அந்த அம்மாவுக்கும் உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணாரா, பதஷ்டத்துல தலையை மாத்தி மாத்தி வச்சு தண்ணியை தொளிச்சு மந்திரத்தை சொல்லிவிட்டார். மந்திரத்தை சொன்னா 2 பேரும் உயிரோடு எந்திரிச்சு நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க, ஏகாலி பெண்ணுடைய உடம்புல ரேணுகா தேவி அம்மாவுடைய தலை இருக்கு, ரேணுகா தேவி அம்மாவோட உடம்புல ஏகாலி பெண்ணுடைய தலை இருக்கு. இது 2 பேர்ல யார அவரு அம்மான்னு கூப்பிடுவாரு? 2 பேரையும் அம்மா தான் கூப்பிட்டு ஆகணும். இது மறுக்க முடியாத விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரேணுகாதேவி ரேணுகாதேவி அடைக்கல யார்கிட்ட போனாங்க, ஏகாலி கிட்ட போனாங்க. ஏகாலி அம்மாட்ட போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய சேலையை, அதாவது தன்னுடைய ஆடையை அந்த அவங்கள்ட்ட ரேணுகாதேவி கிட்ட கொடுத்துவிட்டு, அந்த ரேணுகாதேவி அடைந்திருந்த ஆடையை இந்த அம்மா உடுத்திக்கிட்டாங்க. இப்ப ஒருவேளை நம்மள கொண்டாலும் கொள்ளட்டும், அவங்களுடைய உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 2 தலையும் வெட்டுப்பட்டு கிடக்கு. வெட்டுப்பட்டு கிடக்கின்ற பொழுது இந்த சேலை தான் அம்மா உடுத்தி இருந்தாங்க அப்படிங்கறதுனால தான் மாத்தி ஒட்டி வச்சான். அதே போல இந்த அம்மாவோட சேலை இதுதான் அப்படின்னு மாத்தி இங்கிட்டு ஒட்டி வச்சான். அப்ப மாறி மாறி அமைந்ததால் என்ன சாமி உண்டானது, மாறி மாறி தலை மாறி மாறி அமைந்த அம்மா, அப்பதான் மாரியம்மா. அங்கே மந்தையிலே கிடந்ததுனால அந்த அம்மா வேற மந்தையம்மன் அப்படிங்கிற ஒரு பேர். நான் எதுக்கு இந்த பசித்திரு தனித்திரு வைத்திருந்தேன் சொன்னீங்க? என்ன இந்த இடம், என்ன இடம் இது? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நில கடவுள் யாரு? முருகப்பெருமான். அது அப்புறம் இருக்கு. தலைவன் யாரு? புரியல. குறிஞ்சி நில தலைவன் அவர்தான் முருகப்பெருமான் தான். இல்ல தலைவன் எங்க தலைவன்? இந்த இடத்துக்கு தலைவனை கேக்குறீங்க? தலைவன் எங்க அப்பா தான். உங்க அப்பா இப்ப வரல அப்படிங்கிறப்ப தலைவி யாரு? நான் தான். எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கேன். அப்ப தலைவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அப்படித்தானே? அதுவும் ஒரு பதவிதான். ஆமா. அப்பேற்பட்ட பதவியாக இருக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவோட மறு அம்சம் யாரு அப்படின்னாக்கா நாரதர். இப்ப என்னுடைய, அதாவது மகாவிஷ்ணு அப்படின்னாவே யாரு? தெய்வம். ஆமா. நாரதர்னா தெய்வம். நீங்க தெய்வத்துக்கு சமமானவர். அப்பேற்பட்ட என்னைய பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலனிய கலட்டி வச்சுக்கிட்டு என்னை சுத்தி வந்து இல்ல. ஆமா. அதுக்காக உங்களை பாராட்டுறதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன். அப்படியே? நன்றி சார், நன்றி. ஆமா, நான் வீடியோ வேற ஓடிக்கிட்டு இல்லாட்டி ஏதாவது பேசி போடுவேன், ஏன் வாய் வேற சும்மா இருக்காது. சரி கேட்டேன். நிறைய பேர் அந்த தவறு செய்யறாங்க தான், காலைல செருப்பு போட்டுக்கிட்டே சுத்தி வர்றது இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. கேட்டோம்னாக்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க, செருப்புக்கு எதுவும் பெருமை இருக்கா? செருப்புக்கு எதுவும் பெருமை? செருப்புக்கு பெருமை இருக்கு. ஏன்னா தன் அண்ணன் ஆளாத நாட்டை நானும் ஆள மாட்டேன், அண்ணே நீங்க கால்ல போட்டிருக்க அந்த பாதரட்சியாவது எனக்கு கொடுங்க, அதை வச்சு நான் ஆட்சி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டானே ராமனை பார்த்து பரதனாகப்பட்டவன். செருப்புக்கு மதிப்பு இல்லைங்கிறீங்களா? அதே உங்க பாட்டை மகாவிஷ்ணுடைய ஆலயம் இருக்கு, பெருமாளுடைய ஆலயம். ஆலயத்துக்கு போனோம்னா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தலையில கொண்டு வந்து ஒண்ணு வைப்பாங்க. என்ன தெரியுமா? இதுக்கு பேரு ஜடாரின்னு பேரு. இந்த ஜடாரியில என்ன இருக்குன்னு தெரியுமா? இறைவனுடைய 2 பாதம் தான் இருக்கும். என்னங்க? அது யாரோட பாதம்? யாரோட பாதம்? அது இறைவனுடைய பாதம் தான். இறைவனோட பாதம் தான். ஆமா. அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார பத்தி கூறக்கூடிய நூல்? ஆமா, அது ஆழ்வார்களை பற்றி கூறக்கூடியது. வந்த உடனே பேசுனீங்க, அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பேசுனீங்க 63 நாயன்மார்கள். அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன சொன்னீங்க, வந்த உடனே தெய்வத்தை யாரு போயிட்டு நாடுவது, இல்ல தெய்வம் யாரை வந்து நாடுவது அப்படின்னு பேசுனீங்க. ஆரம்பத்துல நான் வந்து பேசுனேன் சொல்றீங்க, அப்ப தூங்கலையா உள்ள? நான் அதைத்தான் சொல்றேனே, நான் வந்த உடனே என்ன சொன்னேன், நான் தூங்குனாலும் காலை அசைச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா இந்த கலிகாலம், காலை அசைக்காம தூங்கணும்னாக்க செத்து போயிட்டா முளர்கடன் தூக்கி கொண்டே புதைச்சிருவாங்க. புதைச்சாலும் பரவாயில்ல, எரிச்சு கொண்டு வருவாங்க. அதனாலதான் காலை அசைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தானே, ஏன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்றிய ஒரு புராணத்தை சொல்றிய, அது அந்த புராணத்துக்கு உண்மையான பெயர் என்ன? திருத்தொண்டர் தொகை. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? திருத்தொண்டர் அந்தாதி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வகுத்ததுனுடைய பேர். ஆனா சேக்கிழார் எழுதப்பட்டது பெரிய புராணம் அப்படிங்கறத வகுத்தார். அது பெரிய புராணம் தானே. ஏன்னா 63 பேரை குறிக்கிறாங்க, அது பெரிய புராணம் தானே. 63 நாயன்மார்கள்ல இன்னொரு ஆளை சேர்த்தாங்க.
இன்னொரு ஆளை சேர்த்த பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா மறுத்தாரு. ஆமா. ஏன்னா 63 பேரும் சிவனுக்காக வாழ்ந்து சிவனுக்காகவே அர்ப்பணிச்சவங்க. ஆனா அந்த 64ஆவதா சேர்த்தவர் வந்து சிவனை வணங்கலை, ஒரு முருகன் எல்லாம் வணங்கினாரு. அவர் யாரு? அவர் யாரு? யாருன்னா ஒருத்தங்க கிருபானந்த வாரியார், வாரி வாரி கொடுக்கக்கூடியவர். ஆமா. அவர் வந்து முருகப்பெருமானால அருந்திரம் முருகா முருகன்ல சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால அவர் வந்து மறுத்தார். அவங்க எல்லாம் சிவனுடைய அடியார்கள், நான் முருகப்பெருமானுடைய அடியார், என்னைய கொண்டு எப்படி அதுல நீங்க சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டார். திருவாரூரிலே பிறந்தாள் முக்தி. ஆமா அதானே, திருவாரூரிலே பிறந்தாள் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி. காசியிலே இறந்தால் முக்தி. ஆனா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தியாம். எங்க இருந்தாலும் மனதார இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையும் உண்ணாமலையும் நினைத்தாலே முக்தி. அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லைன்னாங்க. அதனாலதான் இன்னமும் பாருங்களேன், கார்த்திகை பாதம் பெரிய கார்த்திகனைக்கு கிரிவலம் நடக்கும். அங்க போய் அந்த இடத்துல நின்னாலே போதுமா நமக்கு முக்தி தான். முக்தி இல்லையா? நின்னா மட்டுமா, இங்க நினைச்சாலே போதுமே, நினைத்தாலே முக்தி. ஏங்க அது திருப்புகழ். திருப்புகழ் யாரு எழுதியது? அது அருணகிரி. அருணகிரி. அருணகிரிநாதருக்கு என்ன தன்மை உண்டு? என்ன தன்மை அப்படின்னா, ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவர் இவரு. சரி, ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் பெண்கள் மீது கொஞ்சம் அதிக மோகம் கொண்டவர். என்ன பண்றாரு? அதிகம் உங்கள மாதிரி. என்னது? நீங்க பெண் தானங்க? ஆமா. அதான் உங்கள மாதிரி பெண் மேல ஆசை. ஆமா, பெண்கள் அதான் தாசி பெண்கள். தாசி அவர் வந்து ஆசைப்படுது தாசி பெண்கள். சரி, தாசி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல ஆசைப்படாரு. என்னைய மாதிரினா நீங்க பெண்கள் தானே? ஆமா ஆமா, பெண்கள் தானே? ஆமா. நான் பெண்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க. பெண்கள்னா எல்லாரும் பெண்கள் தான். ஒரு பெண்ணு நடந்து போறத வச்சே சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, யாரும் போறது யாரும் மாடு மாதிரி அப்படின்னு சொல்றதும் பெண் தான். அதையே இங்க போறத பாரு பெண்ணு பசு மாதிரி அப்படின்னு சொல்றதும் வார்த்தை தான். ஆனா இதை எதுக்கு சொல்றாங்க? அது ரெண்டுமே பெண் தான் நடக்கிறா. ஆனா சொல்ற விதத்துல அவ எப்பேற்பட்ட பொண்ணு, இவ எப்பேற்பட்ட பொண்ணுங்கிறத குறிக்குதா இல்லையா? அது மாதிரி நீங்க என்னைய மாதிரி பெண்ணு சொல்லக்கூடாது. அருணகிரிநாதர் எந்த பெண் மீது ஆசைப்பட்டார்? தாசி பெண்கள் மீது ஆசைப்பட்டார். சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தாசி பெண்களுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அழிச்சு என்ன பண்றாரு? கையில ஒத்த பைசா காசு இல்ல, உடல் முழுக்க குஷ்ணநோய் பரவிருச்சு. என்ன பண்றாரு? அக்காவை கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் ஒரு பெண்ணோட கூடனா ஒரு தாசி பெண்ணு வீட்டுக்கு போய் நீ ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வாங்குறார். எந்த வீட்லயாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? ஆனா நடந்துச்சு. கூட பிறந்த அக்கா கிட்டே போய், தம்பி நான் ஒரு பொண்ணோட கூடணும், போய் பொம்பளைய கூட்டிக்கிட்டு வான்னா நம்மளாம் சும்மா விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம் நம்மளாம்? ஆனா அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு? ஆனா அந்த பெண் என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு தாசி பெண்ணுடைய வீட்டுக்கு போய் கூப்பிட்டு இருக்காங்க, என் தம்பியோட இன்னைக்கு கூடணும் வாங்கன்னு. அப்பதான் எல்லா தாசி பெண் என்ன சொன்னாங்களா, உங்க தம்பிக்கு உடல் முழுக்க குஷ்ணநோய் பரவிருச்சு, அதனால நாங்க அவரோட கூட வர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இந்த அம்மா திரும்பி வர்றாங்க. யாரே? அருணகிரிநாதருடைய அக்கா திரும்பி வர்றாங்க. இப்ப எந்த தாசி பெண்ணும் உன்னோடு கூடுவதற்கு வரவில்லை. உனக்கு ஒரு பெண்ணோடு கூடணுங்கிற விருப்பம் இருந்தா, நானும் ஒரு பெண் தான், அவங்களுக்கு இருக்கிறதும் எனக்கு இருக்குது, அதனால நீ என்னோடவே கூடிக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, முந்தானை அப்படியே எடுத்துட்டு அரை நிர்வாணமா நின்னுட்டாங்க. நம்ம பார்த்த உடனே அருணகிரிநாதருக்கு என்ன தோணுச்சா, அக்காங்கிறவ யார் தெரியுமா? அம்மா மாதிரி, அம்மாவுக்கு சமமான. ஒரு வீட்டுல அம்மா இல்ல அப்படின்னா அக்கா ஒருத்தி மூத்தவ இருந்தாலே போதும், அந்த குடும்பத்தை காப்பாத்தி விடுவாராம். அப்ப அம்மாவுக்கு சமமான ஒருத்தி நம்ம முன்னால அப்படி நின்னுட்டாரு. இனிமேலும் இந்த உயிர் நமக்கு தேவையா அப்படின்னு என்ன பண்ணாங்களா, நேர திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போற. திருவண்ணாமலையில இருக்கிற தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நெருப்புக்குண்டான ஸ்தலம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாங்க. என்ன சொல்லி அவர் குதிச்சிருக்கணும்? ஒண்ணு சிவபெருமானே அப்படி சொல்லி, சிவா அப்படின்னு சொல்லி குதிச்சிருக்கலாம், நமச்சிவாய பார்வதி அப்படின்னு சொல்லி குதிச்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு சொல்லி சிவனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லித்தானே குதிச்சிருக்கணும். அருணகிரி என்ன பண்ணாரா, தன்னை அறியாமலே முருகான்னு குதிச்சுட்டார். முருகான்னு குதிச்ச உடனே எம்பெருமான் முருகப்பெருமான் வராமல் இருப்பாரா? எதிரிக்கு ஆதரவு கொடுத்தவர் அவர், பக்தர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருப்பாரா? வந்தார், அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தார், உயிரை காத்தார். அருணகிரி எனக்காக திருப்புகழை பாடு அப்படின்னார். அப்பதான் அவர் கேட்டாரு, ஐயா மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காது, என்னைய போய் நீங்க திருப்புகழ் பாடுனா நான் என்ன பாடுவேன் அப்படின்னார். அப்ப நாவை நீட்ட சொல்லி வேளாளை ஓம் என்ற பிரணவத்தை எழுதி முத்து முத்தாக பாடு அப்படின்னாரா முருகப்பெருமான். அதனாலதான் திருப்புகழை அருணகிரி நமக்கு கொடுத்தார். அப்ப ஒரு பெண்ணுனாலதான் திருப்புகழாகப்படுது, ஆமா, வரப்பட்டது, நமக்கு கிடைத்தது. அப்படித்தானே? பெண்ணுனால, அதாவது ஒரு பெண்ணோட கட்டவரல், கட்டவரல்னால பெருமடைஞ்ச பெண் யாரு?
கையேகிங்க எப்படி? சாதாரண நம்ம பாருங்க, துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, தவம் இருந்துட்டு இருக்கிறார். தவம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்றா, என்னடா இந்த சாமி இப்படி கண்ணு மூடி ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்காரு, ஒருவேளை உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா அப்படிங்கிற தெரியாதனமா என்ன பண்றா, சின்ன பிள்ளைத்தனமா அவருடைய நாசிகனுடைய துவாரத்துல போய் கட்டவரல கொடுத்துட்டேன். கட்டவரல கொடுத்தோடனே துர்வாச முனிவர் என்ன பண்ணாரு, உடனே சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம்? எந்த உறுப்பு என்னுடைய நாசியின் துவாரத்துக்குள் நுழைந்ததோ அந்த உறுப்பு இரும்பாக போக கடவுது. என்னுடைய தவத்தை கலைத்த அந்த உறுப்பு இரும்பாக போக, அப்ப இரும்பா போயிருச்சு. அப்பதான் திருப்பி கேக்குறா, யா சின்ன பிள்ளை நானும் தெரியாம பண்ணிவிட்டேன், இதுக்கா இவ்வளவு பெரிய சாபமா? ஒரு பெண்ணுக்கு கட்ட விரல் இரும்பா இருந்தா என்னை எந்த ஆண்மகன் திருமணம் பண்ணிக்குவார் அப்படின்னு கேக்குற. அப்பதான் திரும்ப என்ன சொல்றாரு, சாபத்தை திரும்பி வாங்க முடியாது, சாப விமோசனம் கொடுக்குறேன். என்னைக்கு நீ இரும்பாக போகணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு இரும்பாக போகட்டும் அப்படிங்கிற வரத்தை திருப்பி கொடுத்தாரு, சாப விமோசனம். அதனாலதான் தசரத மன்னன் தேவர்களுக்கு உறுதுணையாக என்ன பண்றா, தேரோட்டும் பொழுது அச்சாணி முறிஞ்சு கீழே விழுகுது. அச்சாணி முறிஞ்சு தசரத மன்னன் கீழே விழுவதற்கு முன்பதாக கைகேயி தன்னுடைய கட்டவரலை இரும்பாக மாறணும் நினைத்தால், இரும்பாக மாற்றினால் அச்சாணிக்கு பதிலா இவருடைய கட்டவரலை கொடுத்து தசரத மன்னனை காப்பாற்றணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, கைகேயி அதாவது போருக்கு போறோம்னா போருக்கு யாரு போகணும், ஆனா பெண்ணா? ஆண் தான் போகணும். ஆண் தானே போகணும். ஆமாங்க, அதனால தானங்க மகாபாரத போர் நடக்கும் போது 101 பேரு கௌரவர்களோட சேர்த்து பொம்பளை புள்ளையோட சேர்த்து, ஆனா பொம்பளை புள்ள போகல போகல. அப்ப போருக்கு பொம்பளை புள்ள போக கூடாதுல்ல, அப்புறம் எப்படி போக முடியும்? போகல. உங்க வயதான் சொல்லிச்சு. ஆமா, மறக்க கூடாது. அப்புறம் எப்படி போருக்கு கையை போனுச்சு? புருஷனை காப்பாத்து. புருஷனோட அச்சாணி கலண்டு விழுகும் அப்படிங்கறது அதுக்கு தெரியும். அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் விஷத்துவம் வசித்துவம் சொல்லக்கூடிய அதனால தானங்க ராமன் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தான் அப்படின்னா தீப்பற்றி எரிந்து ராமன் இறப்பான் அப்படிங்கறது கைகேயிக்கு தெரியும். அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, என் மகன் பரதன் நாடாளட்டும் 14 வருஷம் ராமன் போய் காடாளட்டும் அப்படின்னா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமன் யாருக்கு பிறந்தா? என்னங்க ராமன்? புரியல. ராமனோட அண்ணன் கோசலை. கோசலை. கோசலைக்கு பிறந்த. கோசலை. ஆமா. கைகேயிக்கு பிறந்தது பரதன். சுபத்திரைக்கு பிறந்தது சுபத்திரையா சுமத்திரையா? சுமத்திரை. சுமத்திரை. சுமத்திரைக்கு பிறந்த லட்சுமணன் சத்ருகணன். ஆமா. இப்ப ஊர் உலகத்துல ஒரு ரெட்டப்பிள்ளை பிறகுது. ஆமா. ரெட்டப்பிள்ளை பிறந்தா ஆண் பிள்ளை, அதாவது ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தனாலே ராமன் லட்சுமணன் அப்படின்னு வைப்பாங்க. ராமன் லட்சுமணன் வைப்பாங்க. லட்சுமணன் வைப்பாங்க. ஏன் ராமன் லட்சுமணன் வைக்கிறாங்க? கோசலைக்கு பிறந்தவன் தான் ராம, சுமத்திரைக்கு பிறந்தவன் தான் யாரு? லட்சுமணன். அப்ப மாற்றம் தான் பிள்ளை தானே. ஆமா. எதுக்காக ராமன் லட்சுமணன் பேர் வைக்கிறாங்க? ராம லட்சுமணன் ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ராம அவதாரம் யாருடைய அவதாரம் தெரியுமா? மகாவிஷ்ணுடைய அவதாரம். அதாவது ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் 4 பேருமே ஒவ்வொரு அம்சமாக பிறந்தவர்கள் தான். ராமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம், பரதன் யாருடைய அம்சம்? பரதன். அந்த கதையை தான் சொல்ல வந்தேன், நீங்க மாத்தி கொண்டு சரி அதான் கேக்குறேன். இப்ப வாங்க அந்த விஷயத்துக்கு வந்தாச்சுல. இது எதுக்காக இந்த எங்க போயிட்டு சேரும் தெரியுமா? செருப்புக்கு போயிட்டு சேரும். அதான் நான் கேட்க வரேன். ஏன்னா மகாவிஷ்ணுடைய அவதாரம் ராம அவதாரம். பரதனுடைய அவதாரம் என்ன அவதாரம்? கிரீடம். கிரீடம் தான் பரதன். சக்கரங்க. சக்கரங்க. கிரீடம். சக்கரங்க. கிரீடம். சக்கரம். கிரீடம். சக்கரம். கிரீடம். சக்கரங்க. நான் அடிச்சு வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அடிச்சு பேசுவேன். அதாங்க. ஆமா கிரீடம். சக்கரம். சக்கரம் இல்ல, வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது மகாவிஷ்ணுடைய அவதாரம் ராம அவதாரம். சரிங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது கிரீடமா இருக்கட்டும், என்னைய பொறுத்த வரைக்கும் அது சக்கரமாகவே இருக்கட்டும். நான் அந்த கதையை சொல்லுவேன். முடிஞ்சா ஏத்துக்கு, முடிஞ்சா சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மகாவிஷ்ணு எங்க இருக்காரு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. சரி, பள்ளி கொண்டிருக்காரு. அதாவது சயனித்து கொண்டிருக்காரு. உரங்களை சயனித்து கொண்டிருக்காரு. சயனித்து கொண்டிருக்கிறப்ப சரி ஊர் உலகம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய சங்கு சக்கராயுதம் கிரீடம் பாதரட்சி என்று சொல்லக்கூடிய செருப்பு எல்லாத்தையும் கலட்டி ஒரே இடத்துல வச்சுட்டு போயிட்டாரு. இவருக்கு போயிட்டாரு. ஆதிசேஷன் அங்கேதான் இருக்காரு. இருக்கின்ற பொழுது இந்த கிரீடம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த கிரீடம் பாதரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பை பார்த்து ஏளனமா பேசுச்சான். நான்லாம் பரமாத்மாவுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஆளு, நீ சாதாரணமா கீழே இருக்கக்கூடிய ஆளு, நீ எல்லாம் என் பக்கத்துல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்க. யாரு? சங்கு சக்கராயுதம் கிரீடம் 3 கேட்ட உடனே அந்த செருப்புக்கு அழுக வந்துருச்சு. மனம் வந்துருச்சு. மனம் அழுதுகிட்டு இருக்கு. போன மகாவிஷ்ணு திரும்ப வர்றாரு. வருகின்ற பொழுது பாதரட்சை மட்டும் அழுதுகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது விஷயம் தெரியுது. விஷயத்தை தெரிஞ்ச உடனே அதுக்கு யாரு உறுதுணையா இருந்தது? யாருனாக்கா ஆதிசேஷன். அப்படியா?
அடுத்த அவதாரத்துல நான் ராம அவதாரம் எடுப்பேன். ராம அவதாரத்துல ஆதிசேஷனாகப்பட்டவன் லட்சுமணா வருவேன். கிரீடனாகப்பட்டவன் என்ன பண்ணுவேன்? கிரீடம். நீ என்ன பண்ணுவ? பரதனா தான் வருவ. நீ தானே செருப்பு வந்து ஏளனமா பேசின. ஆக நீ என்ன பண்ணுவ? காட்டுக்கு போன ராமனோட செருப்பை கையில நினைச்சா கையில தூக்கிட்டு வரலாம். இல்ல ஒரு வண்டி போனவரு எதுல போனாரு? குதிரையில போனாரு, குதிரை சக்கரத்துல போனாரு. ஆக அந்த அதிரையாவது ஏத்திக்கிட்டு வரலாம். எப்படி கொண்டு வந்தாரு? தலைதானே வச்சு கொண்டு வந்தாரு. வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கருத்தை வந்து நான் அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னா கீழே கருத்து கணிப்புல வந்து இந்த விஷயத்த தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால நான் மறுத்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நல்லா பேசுங்க. ஏன் அப்படின்னா சக்கரம் தான் என்ன பண்ணுச்சா? சக்கரத்தினுடைய அவதாரம் தான் பரதனுடைய அவதாரம். ஆதிசேடனுடைய அவதாரம் தான் லட்சுமணனுடைய அவதாரம் இல்லையா? சத்ருக்கனுடைய அவதாரம் தான் சங்காகப்பட்டது. மகாவிஷ்ணு, சங்கு, சக்கரம், ஆதிசேடன் இந்த 4 பேரும் தான் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனா பிறக்கிறார். அதை ஏத்துக்கிறீங்களா? என்ன கிரீடம்ங்கிறது கிடையாது. கிரீடத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப சக்கரமாகப்பட்டதான் என்ன பண்ணுச்சா? பாதரட்சையை ஆதிசேடனுக்கு மேல ஏறுவதற்கு முன்பதாக பாதரட்சையை கீழே கழட்டி போட்டு ஆதிசேடன் பாம்பு மேல ஏறார். நான் நூலை எடுத்து காமிச்சு விட்டோம்னா என்ன ஒன்று? என்னங்க நூலை எடுத்து காமிச்சு இல்ல தாராளமா காட்டுங்க. இல்ல தாராளமா காட்டுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. சரி, நீங்க படிச்ச நூல்ல அப்படி இருக்கும் போல இருக்கு. என்னது? நீங்க படிச்ச இல்ல எல்லாரும் படிச்ச நூல்லே அப்படிதான் இருக்கு. நீங்க படிச்ச நூல்ல மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நல்லா விசாரிச்சு பாருங்க. நல்லா விசாரிச்சு பாருங்க. நல்லாவும் தேடி பாருங்க. ஆனா உண்மையிலே இதுவரைக்கும் நானும் எத்தனையோ நாரதர்களை சந்திச்சிருக்கேன். இந்த விஷயம் நானும் எல்லார்ட்டையுமே பேசியிருக்கேன். யாருமே இதுவரைக்கும் மறுத்து அது சக்கரம் இல்லமா, அது வந்து கிரீடம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பேசி நான் கேட்காத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப யாரும் தெரியாத நாரதரா சந்திச்சு இது கிரீடத்தினுடைய பிறப்பு மறுபிறப்பே கிடையாது சுவாமி. என்ன மகாவிஷ்ணுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், ஆதிசேடன் பாம்பு, மகாவிஷ்ணு இந்த 4 பேரும் தான் அடுத்த பிறவில பிறக்கிறாங்க. ஏன்னா ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய வந்து ராமாயணத்துல பிறக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் ஆதிசேடன் மகாவிஷ்ணுடன் கேட்ட வரம். உங்களை பிரிஞ்சு நான் என்னைக்காவது இருந்திருக்கேன்? மகாவிஷ்ணு இல்லாம ஆதிசேடன் இல்ல. அப்ப அடுத்த பிறப்புல எனக்கு ஏதாவது ஒரு அவதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அடுத்த பிறப்புல நீ எனக்கு தம்பியாக லட்சுமணனாக பிறப்பாய் அப்படின்னு பாருங்க. பிறந்த 4 குழந்தைகளையும் 4 தொட்டில வரிசையா போட்டு இருந்திருக்காங்க. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 3 பேரும் உறங்கி இருக்காங்க. யாரு? ராமன், பரதன், சத்ருகன் 3 பேரும் 3 குழந்தையும் தூங்கிருச்சு. ஆனா லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருந்திருக்கிறார். என்னடா அது 4 பேர்ல 3 பேரும் தூங்கியாச்சு, ஒருத்தன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கான, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் கலைக்கோட்டு மகரிஷி என்ன சொன்னாரா? ஏன்னா யாகத்தை நடத்துறவர் தானே. அப்பதான் என்ன சொன்னாரா? பரதனை தூக்கி சத்ருகன் பக்கத்துல போட்டுட்டு லட்சுமணனை தூக்கி ராமன் பக்கத்துல போடுங்கடா அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே லட்சுமணனை தூக்கி ராமன் பக்கத்துல போட்டாங்களா இல்லையா? அழுக படக்குன்னு நின்றுச்சான். நின்ன குழந்தை சிரிச்ச முகத்தோட அப்படியே அமைதியா தூங்குனுச்சான். அப்பதான் என்ன சொன்னாங்களா? ராமனையும் லட்சுமணனையும் என்னைக்கு பிரிக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக இன்னமும் பூலோகத்துல ரெட்டக்குள்ள ஆம்பளை பிறந்தா ராமன் லட்சுமணன் வைப்பாங்க, பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. நன்றி மாமா, நன்றி மாமா. இன்னொரு விஷயம் சொல்றேன். வலைமொழிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாளம் போடுறவரை சாதாரணமா தாளம் போடுறவர் தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவர் கூட இருக்கிற ஆளுக அந்த மாதிரி, ஏன்னா அவர் கூட சுத்துற ஆளுகெல்லாம் அந்த மாதிரி ஆளுக. அதனால எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். என்ன சரிங்களா? நீங்க வந்த உடனே நாயன்மார்களை பத்தி பேசுனீங்க. அதை பத்தி அதையும் நான் பேசிட்டேன். அதே போல நீங்க பேசின எல்லாத்தையும், அதாவது வந்த உடனே பேசின எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். நான் வந்த உடனே பேசுறேனே. என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? புதுவீட்டிலோ தெரியல, கவனிக்கல. அப்படியா? அதாவது என்ன காரணம்னா இன்சான் உடம்புக்கு இந்த அவ்வளவு கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அவர் தயாராத்தான் இருக்கிறாரு. நாங்க தான் நேரத்தை எழுதுகிறோம். சந்திச்சது தாமதமாக இருக்கமா. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். முருகப்பெருமான மாப்பிளைய முருகனை தவிர வேற யார வேணாலும் சொல்லுங்க, கட்டிக்கிறேன். இந்த காசு வரணும்னு சொல்லுங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. அவருக்கு திருமணம் ஆகாத முருகப்பெருமானை தவிர சாதாரண மாநில பிறவி யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்கல. சொல்லுவதுக்காமா அது பகல மீது அவசங்கி விடுத்து அவனையோ தொலைகிற பச்சை மடுத்து சொல்லும் கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையும் தமிழ் சொல்லப்பத்தில் கூட்டி கொடுப்பது கோத்திரத்தில் விலகி மணி உன்னை காட்டி மனம் முடிப்பு சொல்லும். நான் எத்தனை ஏற்றுக்கொள்ள கருத்தை காட்சி கொண்டதை கூடம் இருக்கிறாய். இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாரணம் இல்லை, நான் அணிந்திருப்பது முடிச்சு முள்ளு.
இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அம்மாயே ஓ சாமி, இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய சத்தமா? போறதுக்கு உருப்படியா ஒரு சட்டம் இல்ல அது அவரு கத்தி சொல்லும் போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது? பள்ளிக்கூடத்துல மாறு வேட போட்டி போட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை நிக்க வைக்கும் போது மைக்க பார்த்தோன்னா ஒரு சத்தமா கத்தி பேசும் தெரியுங்களா? அந்த ஞாபகம் வருது. ஆமா, உண்மையிலே சொல்றேனே, விடியறப்பல கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து நானும் போய் கலந்துல ஏற்பாடு பண்ண இல்லையா? வரட்டுமா? இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? முருகனா பிடிக்கல, கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. இந்த நேரத்துல நீங்க வரவே கூடாது. வந்தீங்கனாலே கதை கெட்டு போயிடும். என்ன இது ரொம்ப பேர் தவறு பண்றீங்க. வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஊடால வந்து கேட்டீங்கன்னா அது கதையே இல்லையே. அதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப நாரதர் அப்ப உண்மையிலே கல்யாணம் நடக்கத்தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சு போயிரும்ல. என்ன கதையை நடக்கும்?